அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஜாதகப்படி பிரபலமாகும் யோகம் யாருக்கு. அதாவது இந்த உலகத்தில் நிறைய பேர் பிறக்கிறாங்க. பிறக்கிற எல்லாருமே பிரபல்யம் ஆகலை. பிரபல்யம்னா எல்லாருக்கும் தெரிந்த நபராக அல்லது ஒரு சாதனை செய்யக்கூடிய நபராக, ஒரு ரோல் மாடலாக, இப்படி சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். ஒரு துறையில் ஒரு சாதிக்கக்கூடிய நபராக, ஒரு துறையில் எல்லாருக்கும் தெரிந்த நபராக இருக்கக்கூடிய அமைப்பு தான் நம்ம பிரபல்யம் சொல்கிறோம். நம்ம அந்த பிரபல்யம் ஆகக்கூடிய ஜாதக அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம ஜாதகத்தில் உபஜயஸ்தானங்கள், அதாவது 3, 6, 10, 11 இந்த 4 பாவங்களுக்கு உபஜயஸ்தானங்கள். இந்த பாவங்களை வைத்து தான் ஒருத்தர் பிரபல்யமான நபரா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது நம்முடைய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஒற்றைப்படை பாவங்கள் 1, அதேமாரி புறம் சார்ந்த பாவங்கள், இது அகம் சொல்கிறோம். அதேமாரி 2, 4, 6, 8, 10, 12 புறம் சார்ந்த பாவங்கள் சொல்கிறோம். அஃபீஷியல் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். அக வாழ்க்கை, புற வாழ்க்கை அப்படின்னு. இந்த அக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அமைப்பில் எது வலுவானது அப்படின்னு பார்க்கும்போது 3, 11 வலுவானது. அதுதான் இங்கே போட்டிருக்கோம், 3, 11. புறம் சார்ந்த பாவத்தில் 6, 10 கொண்டாந்து நம்ம வச்சுருக்கோம். அதாவது என்னென்னா, 3, 6, 10, 11வது பாவங்களை எந்த பாவங்கள்லாம் தொடர்பு கொண்டால் ஒருத்தர் பிரபல்யம் ஆவார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அது ஒரு மனிதன் வெற்றியாளராக இருக்க வேண்டும்ங்கிறது எதை வச்சு தீர்மானிக்கிறோன்னா, அவன் செய்கிற தொழிலை வச்சு தான் தீர்மானிக்கப்படுகிறது. ஒருத்தர் என்ன துறையில் இருக்கிறாரோ அந்த துறையில் ஒருத்தர் வெற்றியாளராக இருக்கும்போது தான் அவர் பிரபல்யம் ஆகிறார். அவருடைய செயல்பாடுகள், அதாவது கர்மஸ்தானம் சொல்லுவோம். 2, 6, 10 நம்ம ஜோதிடத்தில் என்ன பண்ணுவோம்னா, இந்த 2, 6, 10 நம்ம கர்மா அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல என்னென்னு பார்த்தோன்னா, அவர் என்ன துறையில் இருக்கிறாரோ அந்த துறைக்குண்டான பாவம் 3வது வீட்டையோ 6வது வீட்டையோ 10வது வீட்டையோ 11வது வீட்டையோ தொடர்பு கொள்ள வேண்டும். 2வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லக்ன கொடுப்பனை. லக்ன கொடுப்பனை தான் ஒருத்தரை சிறப்பு. அதாவது இது நல்லா இருந்துட்ட பிறகு அப்புறம் இதை பார்க்கணும். வெறுமனே லக்ன கொடுப்பனையை முதலே பார்க்கக்கூடாது. அதாவது இந்த பாவ கொடுப்பனி, கிரக கொடுப்பனி நல்லா இருந்துட்ட பிறகு, அவர் தொழிலுக்கு உண்டான பாவ கொடுப்பனி, கிரக கொடுப்பனி நல்லா இருந்துட்ட பிறகு லக்ன கொடுப்பனை என்பது ரொம்ப முக்கிய பகுதியாக இருக்கிறது. ஒரு நபர் புகழ் பெற வேண்டுமென்றால் லக்ன பாவம் எந்த விதத்திலேயாவது 3, 6, 10, 11 தொடர்பு கொள்ள வேண்டும். அதனால தான் இதை மெயினாக நான் போட்டுருக்கேன். அதாவது என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலுக்குண்டான பாவமும் கிரகமும் 3, 6, 10, 11 தொடர்பு கொள்ள வேண்டும்.